ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு தொண்டை கரகரன்னு இருக்குது, சளியாக இருக்குமா, ஏதாச்சும் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னான். நான் சட்டுன்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்தது, நம்ம எப்போதும் செய்கிற நான் ஒரு கஷாயம், இஞ்சி கஷாயம் தான். இந்த இஞ்சி கஷாயம் செஞ்சு கொடுத்தா என் பையனுக்கு உடனே சரியாயிடும். அதை தான் இப்போ பையன் செய்ய போகிறேன். பையன் தான் ஒரு குழந்தைலாம் நினச்சிக்காதீங்க, அவன் எம்பிபிஎஸ் டாக்டரு, அவனுக்கே என்னோடய கஷாயம் தான். இப்போ எப்படி செய்கிறேன், என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த கஷாயம் வச்சு நீங்களும் கொடுத்து பாருங்கள். இந்த கஷாயத்துக்கு வேண்டிய என்னென்ன பொருள்னா, கற்பூரவள்ளி இலை, இது நம்ம மாடி தோட்டத்திலே இருக்கிறது தான் கற்பூரவள்ளி. துளசி ஒரு புடி, இதுவும் நம்ம தோட்டத்திலே இருக்கிறது. வெத்தலை, இதுவும் நம்ம தொட்டி செடி தான், தோட்டம்தான். ஜீரகம், மிளகு, இஞ்சி, நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் இஞ்சி, இது சர்க்கரை, அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இவ்வளோ தான் நான் சேர்க்குற கஷாயத்துக்கு. அதை எப்படி செய்கிறன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வச்சிடுறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இஞ்சி ஒரு ஓட்டை ஓட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டு வதக்குனா அந்த தன்மை வராது. இஞ்சி ஓட்டி வச்சுருக்கேன். அந்த இது காஞ்ச பிறகு அந்த இஞ்சியை போடுவோம். அப்போல்லாம் இடித்து உரலில் இடித்து போடுவோம். இப்போ நான் எங்கே போய் தேடுறதுங்கிறதுனால இப்படி தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த இஞ்சி நல்லா கருக்கணும். அந்த சூட்டில் அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கலை. அப்படியே இஞ்சியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஒட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நிறுத்துகிறேன். அந்த இஞ்சியில் ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். கையில் தான் வச்சு செய்கிறேன். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. கட் பண்ணி இஞ்சி எப்படி கருக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சி சாறு போயிடணும். இந்த இது வரக்குள்ள சர்க்கரையும் இஞ்சியும் போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம கருக்கணும். இந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். கஷாய ஸ்மெல்லு மாரியே உங்களுக்கு வரும். நல்லா இந்த இது இருக்கும். அதுக்கிட்ட பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கா. இல்லை வெறும் இஞ்சும் சர்க்கரை மட்டும்தான் இந்த தன்மை இருக்குது. இதுலேயே தண்ணி எடுத்துங்க. இல்லை அளவெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு 4 பேருக்கு, ஒரு பெரியவங்க, ஒரு 3 குழந்தைகள் கொடுக்குற அளவுக்கு நான் இப்போ ரெடி பண்ணுறேன். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது கொதித்து வர்ற நேரத்தில் என் பையனுக்கு இந்த கஷாயம்னா ரொம்ப பிடிக்கும். என்ன தான் டாக்டராக இருந்தாலும் அவனுக்கு இந்த கஷாயத்தில் போட்டு கொடுத்தோன்னா உடனே அவனுக்கு சளி கேட்கும். அந்த தொண்டை கரகரப்பு, இருமல், வறட்டு இருமல் எல்லாத்துக்குமே அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு தான். இது குடிச்சது இது கேட்கலன்னா மட்டும்தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் போவான். இப்போ ஆனால் இதுலேயே அவனுக்கு கேட்டுடும். அவனுக்கு அப்பையிலேருந்து நான் கொடுக்குறது இந்த ஒரு கஷாயம்தான். இது போட்டு குடித்தாலே அவனுக்கு நல்லாயிருக்கும், சரியாயிடும். நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா கேட்கும். இதெல்லாம் அப்போ பாவம் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். இந்த மூலிகையெல்லாம் இது நம்மளுக்கு தெரியாததான். நம்ம தொட்டது சளி பிடிச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு நம்ம போயிடுறோம். ஆனால் டாக்டரே எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு டாக்டருக்கே நாங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டு இது தான். இஞ்சி சர்க்கரை போட்ட இது நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோன்னே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு 20 மிளகு போடுறேன். துளசி ஒரு கைப்பிடி அளவு, கற்பூரவள்ளி
இந்த இலையாக போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை நிறைய தண்ணி இருக்கிறதுனால உடனே வெந்துடும். இலை சாப்பிட்டா பார்த்தா தான் ஹார்டாக இருக்க மாரி இருக்கும், ஆனால் உடனே வெந்துடும் அந்த இலை. வெத்தலையை கிள்ளி வெத்தலையை போடுறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்த பிறகு நல்லா 1/2 லிட்ரு தண்ணி 1/4 லிட்ரு தண்ணியாக சுண்டணும். அதுதான் கஷாயத்தோட மெயினான இது. நல்லா சுண்டின பிறகு இதை வடிகட்டிட்டு நல்லா வெதன்னு சூட்டில் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தோம்னா, நல்லா அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தோம்னா உடம்பு ஃபுல்லாக வேர்த்துரும். ஜுரமே விட்ட மாரி உடம்பு கலகலப்பாக இருக்கும், ஒரு ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. இந்த தொண்டை ஏற்று எல்லாமே இந்த மிளகெல்லாம் நம்ம போட்டுங்கிறதுனால தொண்டைக்கான அந்த கோல்டு பிரச்சனை எல்லாம் உடனே நம்மளுக்கு நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உடனே இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்கிறது. சளின்னாலே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு இதான் எங்களுக்கு. இதை முடிச்சப்போ இல்லையே எங்களுக்கு 3 வேளை இந்த தண்ணியை நாங்கள் காலையில் சாயந்தரம் நைட்டு அதேமாரி 3 நாள் வச்சு நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் பிரச்சனை சரியில்லைன்னா தான் என் பையன்கிட்ட நாங்கள் ஊசி போட்டுப்போம். இதுலேயே எல்லாருக்குமே சரியாயிடும். இதாங்க கஷாயத்தோட மெத்தடு. பார்த்துக்கிட்டிங்களா? இதேமாரி நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள். இது ரெடியானேன்னா என் பையனுக்கு நான் கொடுக்குறேன். பாய். கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றுனதுக்கு 1/4 லிட்ரு ஆகிடுச்சு. இந்த இது போதும். இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிப்போம். இது போதும். இதை வடிகட்டியாச்சு. இதை நல்லா குடிக்கிற சூடு. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் சூடு. இந்த சூடில் குடிக்க முடியாது. இது நம்மளுக்கு தேவையான அது. ஒவ்வொருத்தவங்க சூடாக குடிப்பாங்க, ஒருத்தவங்களாம் ஆறி குடிப்பாங்க. இது மீடியமான சூடில் குடிச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் ஆறி குடிச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது. கொஞ்சம் சூடாக குடிச்சிங்கன்னா அந்த தொண்டைக்கு இதமாக காரம், நல்லா காரமாக பச்சை ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும்.